வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ்ஆர் ஐஏஎஸ் எஜுகேஷன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 10ஆம் தேதியிலேருந்து நம்ம வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு தேவையான ஒவ்வொரு பாடத்திட்டத்தின்படி பார்த்திங்கன்னா, நம்ம தினசரி ஒரு 15 வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அதில் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, பிஜிடிஆர்பி தமிழ் பாடத்துக்கான மிக முக்கியமான 15 வினாக்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இந்த வினாக்கள் எல்லாமே 2001 முதுநிலை ஆசிரியர் தேர்வில் வந்து கேட்கப்பட்ட வினாக்கள். ஓகேவா? ஸோ அது வந்து மிக மிக முக்கியமானது. ஓகே. ஸோ நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாம் தமிழ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்து நம்ம வெற்றி பெறுவதுக்கு வந்து மிக முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். தேவ பாஷா என்று சிலரால் புகழப்பட்ட இந்திய மொழி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சமஸ்கிருதம். ஓகேங்களா? ஸோ தேவ பாஷா என்று சிலரால் புகழப்பட்ட இந்திய மொழி வந்து எதுனா சமஸ்கிருதம். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். விருந்து என்னும் சொல் தொல்காப்பியர் காலத்தில் என்ன பொருளில் வந்து வழங்கப்பட்டது? விருந்து என்னும் சொல் தொல்காப்பியர் காலத்தில் என்ன பொருளில் வழங்கப்பட்டது? ஓகேங்களா? ஸோ புதுமை அப்படிங்கிற ஒரு பொருளை வச்சு வழங்கியிருக்காங்க. அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்கள். ஆண் பெண் அலி என்று பால் பாகுபாடு அமைந்துள்ள மொழியினம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆரிய மொழியினம். ஆண் பெண் அலி என்று பால் பாகுபாடு அமைந்துள்ள மொழியினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரிய மொழியினம். அடுத்து காரைக்கால் அம்மையார் வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ள கனி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாங்கனி. காரைக்கால் அம்மையார் வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ள கனி எதுன்னு பார்த்தீங்கன்னா மாங்கனி. அடுத்து ஐந்தாவது வினா பாருங்கள். தமிழ்நாட்டில் சைனிக் பள்ளி அமைந்துள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோயமுத்தூர். தமிழ்நாட்டில் சைனிக் பள்ளி அமைந்துள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர். அடுத்து ஆறாவது வினா பாருங்கள். திராவிட மொழிகளை திருந்தாத என 2 வகையாக பகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கால்டுவெல் வந்து பகுத்து இருப்பார். ஓகேவா? ஸோ திராவிட மொழிகளை வந்து திருந்திய மற்றும் திருந்தாத என 2 வகையாக பகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கால்டுவெல். அடுத்து ஏழாவது வினா பாருங்கள். தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரையாக ஒழிக்கப்படும் எழுத்து எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா குற்றியலுகரம். அதாவது தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரையாய் ஒழிக்கப்படும் எழுத்து பார்த்தீங்க அப்படின்னா குற்றியலுகரம். அடுத்து எட்டாவது வினா பாருங்கள். நெடுங்கணக்கு என்று சூட்டப்படுவது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எழுத்துக்கள். நெடுங்கணக்கு என்று சூட்டப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்கள். அடுத்து 9வது வினா பாருங்கள். எழுத்திலக்கணம் கூறும் தமிழ் நூல் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நன்னூல். எழுத்திலக்கணம் கூறும் தமிழ் நூல் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நன்னூல். அடுத்து 10வது வினா பாருங்கள். பிறமொழி சொற்களை கடன் வாங்குவோர் கை கொள்ள வேண்டிய நெறிமுறையை தமிழில் முதலில் வகுத்தளித்தவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தொல்காப்பியர். பிறமொழி சொற்களை கடன் வாங்குவோர் கை கொள்ள வேண்டிய நெறிமுறைகளை தமிழில் முதலில் வகுத்தளித்தவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தொல்காப்பியர். அடுத்து மக்களின் பேச்சிலும் செய்யுளிலும் வழக்கில் உள்ள தமிழ் சொற்களின் பெயர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இயற்சொல். மக்களின் பேச்சிலும் செய்யுளிலும் வழக்கில் உள்ள தமிழ் சொற்களின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இயற்சொல். அடுத்து 12வது வினா பாருங்கள். தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்கள் எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 247. தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 247. இதில் வந்து கொஞ்சம் நிறையா தமிழ் டீச்சர்ஸுக்கு வந்து தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 246, 215, அப்புறம் 236 இந்த மாதிரி போடுதாங்க. பிகாஸ் நம்ம ஒரு தமிழ் டீச்சராக இருந்துட்டு தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு கேட்கும்போது கரெக்டான ஆன்சர் பண்ணணும். ஓகே. ஸோ 2001 வந்து கேட்கப்பட்ட ஒரு வினா இது வந்து. ஓகே. அடுத்து தமிழ் மொழியின் மிக பழமையான எழுத்து எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வட்டெழுத்து. தமிழ் மொழியின் மிக பழமையான எழுத்து எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வட்டெழுத்து. அடுத்து ஒரு குழந்தையின் முதல் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெற்றோர். ஒரு குழந்தையின் முதல் ஆசிரியர் வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெற்றோர். அதே மாதிரி மிக சிறந்த யாப்பிலக்கண நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா காரிகை. மிக சிறந்த யாப்பிலக்கண நூல் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா காரிகை. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் இல்லையா, ஒரு 15 கொஸ்டின் பார்த்தோம். இந்த 15 கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2001 ப்ரீவியஸ் கொஸ்டினில் வந்து கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸு. நமக்கு தெரியும், இது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் பட் எக்ஸாம் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து பிளராக இருக்கும். ஓகே. ஸோ படித்த மாதிரி இருக்கும், படிக்காத மாதிரியும் இருக்காது. இதுவா அதுவா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ
நல்லா படித்தா மட்டும்தான் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 15 கொஸ்டின் பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த 15 கொஸ்டினில் வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரில் அப்படி இல்லைன்னா கீழே கமெண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சரியான விளக்கம் தரேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து தமிழ் மேஜருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டீரியல் வித் டெய்லி டெஸ்ட் பேஜ் வந்து பீஸ் பேமெண்ட் முறையில் வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணிகிட்ருக்கோம். யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா வாட்ஸ்அப் நம்பர், அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் உங்களோட பேர் குவாலிஃபிகேஷன் எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணி அந்த டெஸ்ட் பேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி மேலும் வினாக்கள் பெற நம்முடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய உங்களுடைய தமிழ் ஆசிரியர்களும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து பயனடையட்டும். ஓகேங்களா? ஸோ நன்றி, வணக்கம்.